வெளிச்சத்தை எடுத்துக் கொள்வதற்கு புனிதமிகு ரமலான் மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அந்த குர்ஆனுடைய சிறப்புகளோடு சேர்த்து ஆகிரத்தை நோக்கமாக கொள்ளணும். இந்த உலகத்தில் நாம் எதை எடுத்து போக போறோம்? நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய இறையச்சமான குணங்களை, நற்பண்புகளை, நற்குணங்களைத்தான் நம்ம மறுமைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். தாயகத்திலிருந்து சொந்தங்கள், உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பல்வேறு தொழில் துறைகளில் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள், நண்பர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. தமிழ் மக்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு வருகை வந்து உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேரருளை அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிறான். அதற்கு முதல் தனமாக அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்திக்கிட்டு என்னை இங்கு அழைத்து இந்த மாதிரியாக அவங்களை எல்லாம் சந்திக்க வைத்த இந்த சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய பேரருளை, பெரும் திருப்பையை அவர்களுக்கு வழங்கணும். அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களுக்கு நாளை நன்மை தரணும். அதே போன்று நீங்கள் நடக்கக்கூடிய சமூக பணிகள், மார்க்க பணிகள், மக்கள் பணிகளுக்கெல்லாம் நீங்கள் பெரும்பகுதி ஒத்துழைப்பாக, உழைப்பாக இருக்கிறீர்கள். நம்முடைய எல்லா இபாதத்துகளையும், எல்லா அமல்களையும் அல்லாஹ் வறுமையில் நமக்கு நன்மையாக அதை மாற்றி தரணும். அதை தாண்டி நமக்கு வேற எந்த எண்ணங்களும் நாளை மறுமை நாளில்தான் சொர்க்கத்துடைய இன்பங்கள் எவ்வளவாக இருக்க போகிறது என்பதை நாம பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் பாருங்கள், அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டால் எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய பேர் அருளால் மார்க்கம் என்பதே நலம் நாடுவதுதான், பிறருக்காக நல்ல காரியங்களில் ஈடுபடுவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இந்த நோன்பு இறைச்சத்திற்கான ஒரு நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவரை போன்று கஷ்டப்பட்டவங்க, சிரமப்பட்டவங்க யாருமே இல்லை. மறுமையில் அல்லாத அந்த மனிதனை எழுப்பி ஒரு சிறிது நேரம் சொர்க்கத்துக்கு அனுப்பி வெளியே அல்லாஹ் அந்த அடியாண்ட கேட்பானா, நீ உன் வாழ்நாளில் எப்போதாவது ஏதாவது சிரமங்களை, கஷ்டங்களை நீ அனுபவித்திருக்கிறாயா? அவங்க விசாரித்த